ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம், சுட சுட மூவாயிட்டு இருக்குது தான். ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஒரு பக்கம் சோகத்தை கொடுத்தா, மறுபக்கம் நெருஞ்சஸ் வால்ஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா நன்றியை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, ஸோ ஃபுட்பால்லேருந்தே நன்றின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஏர்லியாக ரிட்டையர் பண்ணிட்டாரோன்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஸோ தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட்டை டிசைட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்னோட ஃபுட்பால், அதாவது ஒண்டர்ஃபுல் இயர்ஸ் மூவ் ஆச்சு. ஸோ என்னோட ஃபுட்பாலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப், என்னோடய 2 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ண எல்லா கிளப்ஸ், மேனேஜர்ஸ், கோச்சஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ், பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு மட்டுமானா ஸோ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கும் அவங்க மூலிமா ஸோ என்னோடய ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா கெரியர் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆனதுக்கு என்ன ஒரு பெட்டர் ஃபுட்பாலராக ஆக்க அந்த கிரிட்டிசைஸ் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றின்ற மாதிரி ஸோ ஒரு சூப்பர் தேங்க்ஃபுல் கோட் மாதிரி சொன்னாருன்னு சொல்லலாம் வால்ஸ்கிஸ். ஸோ சென்னையிலேருந்து ஒரு முக்கியமான பிளேயர், மறக்க முடியாத பிளேயர்னால் அதில் ஒன் ஆஃப் த பிளேயர்னு சொல்லலாம் வால்ஸ்கிஸ். ஸோ ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தார். பட் எங்கே நம்ம சென்னையிலேருந்து அப்படியே ஜம்ஷெட்பூர் போனார். அங்கேருந்து ரிட்டன் கொண்டு வந்தோம். பாலே அவர் கையில் கொடுக்கல, காலில் கொடுக்கல, அவர் கன்வெர்ட்டும் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டார். இப்போ ரிட்டன் அவர் வேறு ஏதோ லீக் மூவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ ஃபைனலாக அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் திரும்பி இந்தியா பக்கம் வந்தால் கண்டிப்பாக சென்னையில் கிளப்பில் ஸோ கண்டிப்பாக மேட்ச் ப்ளே பண்ணும்போது ஒரு ஸ்பெக்டேட்டராக அவர் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம், உங்களோட தாட் சொல்லுங்கள் வால்ஸ்கிஸோட ரிட்டையர்மெண்ட் பற்றி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இது நேற்றுக்கான சுட நியூஸ்னால் இன்றைக்கி பயங்கரமாக நியூஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. என்னன்னா, எஃப்சி கோவா மும்பை சிட்டி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னது கம்ப்ளைண்டா? ஆமாம், எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா நாளைக்கு மும்பை சிட்டியோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐஎஸ்எல்ல மேட்ச் ப்ளே பண்ண இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் மும்பை சிட்டிக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு, ஸோ மும்பை சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ளே பண்ணுறதுனால எஃப்சி கோவா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் கிட்ட தான் இருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் அவங்க ட்ரைனிங் செஷனை பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன், ஆக்சுவலாக வந்து மும்பை சிட்டி சேர்ந்த ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களோட ட்ரைனிங் செஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பையை பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சு எங்களோட ட்ரைனிங் செஷனை வீடியோ மூலிமா ரெக்கார்ட் பண்ண ரொம்ப முக்கியமாக இருந்தார். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக அவரை நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஎஸ்எல் ஆர்கனைசருக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எஃப்சி கோவா சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வருஷத்தில் மும்பை சிட்டிக்கு எதிராக இந்த ஒரு கமெண்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ மனோலோ மார்க்கஸ் ஆஸ் அ கோச்சாக என்ன பண்ணாருன்னா, ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரும் உட்காந்துருந்தார். ஸோ எல்லோரும் கேட்டாங்க, ஸோ மேட்ச் எப்படி மூவ் ஆக போகுது, தொடர்ச்சியாக தோல்வி ஆகிட்டீங்க, டீம் மொமெண்டம் எப்படி இருக்குது, அண்ட் அப்டேட் சொல்லுங்கள், இன்ஜுரி அப்டேட்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் சொல்லுங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவரோட எப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் தெரிவிச்சிருக்கு. எப்படி சொன்னார்னா, ஸோ ஃபோட்டோகிராஃபர் தான் வந்தார் மும்பை சிட்டி சைட்லேருந்து, அவர் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு, அதை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஸோ ரொம்ப எப்படின்னா அவரும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனா அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. சரி, இதை இவ்வளோலாம் நடந்துச்சு மும்பை சிட்டி, இதை பற்றி எதனா மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் எந்த ஒரு கமெண்ட்டும் தெரிவிக்கல. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ண மாதிரி மும்பை சிட்டி காமிச்சிக்கல, மேபி பண்ணாங்களா என்னென்னா தெரியல. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். மும்பை சிட்டி பக்கம் எந்த வித கமெண்ட்டும் பாஸ் ஆகலை இதை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஸ் யூஷுவல் நடக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பஞ்சாப் எஃப்சியோட முக்கியமான பிளேயர் அண்ட் ஃபியூச்சர் எமர்ஜிங் பிளேயர்னு சொல்லலாம் மதித் தலால். கண்டிப்பாக ஒரு யூனிக் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மதித் தலாலோட கேமுக்கு. அந்த வருஷத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கும். அந்த வருஷத்தில் அவர் என்னென்ன பதில் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பஞ்சாப் எஃப்சி மூவ் பண்ண நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்க, பஞ்சாப் எஃப்சி செலக்ட் பண்ணீங்க, ஏன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் கிளப்பில் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் எப்பவுமே ஒரு நியூ சேலஞ்சுக்கு தான் எதிர்பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியா கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க ஃபுட்பாலில் பொறுத்த வரைக்கும் வித் குட் பிளேயர்ஸோட. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்டதுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு குட் எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட கேம் இந்தியாவில் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு நான் டிசைட் பண்ணன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் கிரீஸில் கிட்டத்தட்ட செகண்ட் டிவிஷனில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ ஐஎஸ்எல்க்கு வந்திருக்கீங்க. 2 லீகோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ஃபுட்பால் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டதுக்கு மதித் தலால் என்ன சொன்னார்னா, ஸோ ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரீஸில் மோர் ஓவர் எல்லாருமே போத் அட்டாக்கிங்லையும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் கோல் என்ன, உங்களோட ஆம்பிஷன் என்ன, அண்ட் பஞ்சாப்காக என்ன பண்ண இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃபஸ்ட் பஞ்சாப் பற்றி சொல்லிட்டு இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃபுல் கேம் பொட்டன்ஷியல் ஷோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டீமுக்கு இருக்கிற ரிமைனிங் மேட்சஸ்லேருந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்து தர ரொம்ப உதவியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ப்ளே ஆஃப் ரேஸில் நாங்கள் இன்னும் அலைவாக இருக்கணும்னா கண்டிப்பாக அடுத்த வர மேட்சஸ்லாம் நாங்கள் வின் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற கேம் நாங்கள் மூவ் பண்ணுவோம். எங்களோட மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்சை ஃப்ரெஷ்ஷாக எதிர்கொண்டு முடிஞ்ச வரைக்கும் அதை வின் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் கோல் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும், நான் க்ரோ ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்பாலில்
எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்னோட கேமை பற்றி நான் நிரந்தரமாக பதிக்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்தியன் ஃபுட்பால் என்னோட கேம் நான் காமிக்க இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு யங் ஏஜ் தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது, கண்டிப்பாக நான் ஏகப்பட்டது பண்ண இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நம்பிக்கையோட தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெட்டர் கிளப் மூவ் பண்ணுவாரா இல்லை பஞ்சாப்லேயே அவரோட கேமை பயங்கரமாக காமிப்பாரா, ஸோ பொறுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட், ஸோ ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அண்ட் ஓவரால் லீக் பெட்டராக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ லீக் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 2-3 வருஷத்தில் எப்படி மூவ் ஆகும், இதை பற்றி உங்களோட கருத்து சொன்னதுக்கு மதித்தலால் என்ன சொன்னார்னா, ஸோ லீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. மேட்ச் பை மேட்ச், சீசன் பை சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த வருஷத்தில் ஏஷியன் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் இந்த லீக் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் போய் சேரும். ஏன்னா மேட்ச் பை மேட்ச் பார்த்தீங்கன்னா டீமோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸோ டீம் அந்த டஃப்னஸ் பயங்கரமாக கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல போய் சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் உங்களோட ரோல் மாடல் யார், இல்லை உங்களுக்கு மென்டார் யாருனா இருக்காங்களான்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு மென்டார்லாம் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை. என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கப் மெம்பர்ஸ், அதாவது ரோமன், ஜென்டைன் அண்ட் மெசூட்ன்ற மாதிரி ஒரு 2-3 பிளேயரோட பேர் சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் சில பல குவாலிட்டிஸை கற்றுக்கிட்டு அண்ட் கன்சிஸ்டன்ஸாக அதை லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன்ற மாதிரி ஒரு சிங்கிள் பிளேயரால் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்கிட்டையும் நான் சிலது கற்றுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அண்ட் ஃபைனலாக சரி ஓகே, உங்களோட ஃபேன்ஸ் ஆனால் பஞ்சாப் எஃப்சிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா பஞ்சாப் எஃப்சியோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் பெட்டராக மூவ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பாருங்கள். ரிமைனிங் மேட்சஸில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நாங்கள் வின் பண்ணி பிளே ஆஃப் ரேஸில் ஸ்டில் அலைவாக இருக்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெட்டர் டிஃப்ரென்ஸில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி சூப்பராக பதில் சொல்லி நிறுத்தியிருக்காருன்னு சொன்னால் மதித்தலால். சரி ஓகே, இவரோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ இன்னுமே ஐஎஸ்எல் ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் பாதி தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் இப்போவே ரியான் எட்வர்ட் மூவ் பண்ணிவிடுவாரா, இல்லை அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்வி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் ரியான் எட்வர்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு கிளப்போட மெயின் டார்கெட் பிளே ஆஃப் மூவ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்தது திங்க் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கான்ட்ராக்ஷன் கொடுக்குறது அதை பற்றிலாம் நான் எதுவுமே திங்க் பண்ணல. ஸோ முழுக்க அது மேனேஜ்மெண்ட் கையில் தான். ஸோ ஹோப் மேனேஜ் பெட்டராக டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரியான் எட்வர்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார், பட் ஓவரால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்குது. பட் டீமுன்னு நம்ம எடுத்து பார்த்தா டீம் தோத்துட்டு வராங்க. பட் இண்டிவிஜுவல்ஸ்னு எடுத்தால் ஒரு பிளேயரை பற்றி நம்ம புகழ்ந்து பேசலாம். அந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பிளேயர் ரியான் எட்வர்ட். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள். இப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவே உங்களோட தாட் சொல்லுங்கள். ரியான் எட்வர்ட் நெக்ஸ்ட் சீசன் இருக்கணுமா, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தக்க வைக்கணுமா, இல்லை நான் புது டிஃபெண்டர் வரேன் ஸோ பயங்கரமாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு மூவ் பண்ணுவாங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அண்ட் மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மேலும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ முடிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.